கல்வி கடன் எல்லாம் ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. எப்படி விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்கள் எல்லாம் ரத்து செய்வோம், நகை கடன்கள் எல்லாம் ரத்து செய்வோம்னு சொல்லி ஏமாத்தின மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலை குறிவைத்து ஒரு ஏமாற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகத்தான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், சிறு குறு தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், பெரிய தொழில் நடத்துபவர்கள் என அனைவரும் இந்த ஆட்சியிலே கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ பெண்களுக்கெல்லாம் உரிமை தொகைன்னு சொல்லி ஒரு 50% பெண்களுக்கு தான், பெண்மணிகளுக்கு தான் அடைஞ்சிருக்கு. அதிலேயே ஏமாற்று வேலை. மக்களை ஏமாற்றி எப்படியாவது விளம்பர வெளிச்சத்திலே வெறும் கருத்து கணிப்புகள் என்ற திணிப்பில மக்களை மறைமுகமாக மூளை செலவை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தேர்தல் நேரத்தில் இந்த 3 ஆண்டுகளில் அவங்க சம்பாதித்து வைத்திருக்கிற வேர்வை சிந்தி உழைத்து சம்பாதித்திருக்காங்கல்ல திமுக, ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பாவம் நமது மக்கள் ஏழை எளியவர்கள் தானே அவங்களெல்லாம் விலைக்கு வாங்கிடலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த கூட்டணிக்காக நீங்கள் வாக்களித்தீர்கள். ஆனால் 5 ஆண்டுகளில் 39 பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லியில் இருக்காங்க. என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு? வந்த கருத்து கணிப்புகளுக்கு நேர் மாறாக அந்த கருத்து கணிப்பு ஜெயக்குமாரோடைய பையன் வந்து அரசியலுக்கு வர்றது வாரிசு அரசியல் கிடையாது, அந்த லிஸ்ட்லேயே இவ்வளவு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2 நாள் கழிச்சு அவர் பையனே இல்லைன்னு கூட சொல்லிட்டு போடுவார். அவங்க அவருக்கெல்லாம் போய் பதில் சொல்லி நேரம்